ஆரோக்கியமான தலைமுடி கிடைக்கிறதுக்கு ஆன்மீக ரீதியான வழிமுறைகளையும், அடுத்ததாக முன்னோர்கள் பின்பற்றிய வழிமுறைகளையும் கடந்த 2 காணொலியில் பார்த்தோம். இன்றைக்கு ஜோதிட ரீதியான விஷயங்களை பார்க்கலாம். ஆண்கள் மட்டுமே முடியை கத்தரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு முற்காலத்துல இருந்தது. சிகை அலங்காரம் சொல்லும்போது முடி கத்தரித்து செய்யக்கூடிய அமைப்பு, சலூன் சொல்றோம் இல்லையா, அந்த அமைப்பு முற்காலத்துல ஆண்களுக்கு மட்டுமே இருந்தது. இந்த காலகட்டத்தில் பெண்களும் கூட, பியூட்டி பார்லர் பெண்களுக்கு தனியாக இருக்கு, அவர்களும் கூட முடியை கத்தரித்து சிகை அலங்காரம் செய்யக்கூடிய ஒரு பழக்கம் இப்போ இருக்கு. அதனால ஒரு குறிப்பிட்ட சில விஷயங்களை கடைபிடிக்கும் போது அது தோஷம் இல்லாம போகும். அமாவாசை, பௌர்ணமி, மாத பிறப்பு போன்ற பருவ காலங்கள்ல கட்டாயமாக இந்த முடி கத்தரிப்பு செய்யக்கூடாது, முடி வெட்டக்கூடாது. ஆண்கள் பெண்கள் இருபாலருக்கும் இது பொருந்தும். அமாவாசை பித்திருக்களுக்கு உண்டான நாளாக இருக்கு. அன்றைக்கு தாய் தந்தை இருப்பவர்கள் தலைக்கு குளிக்க கூடாதுன்னு கூட சொல்லுவாங்க. தலை அலங்காரம் செய்யும் போது இந்த தலைமுடி வெட்டும் போது கட்டாயமா குளிக்கணும் இல்லையா, ஸ்நானம் செய்யணும் இல்லையா, அதனால அமாவாசையை தவிர்க்கணும். பிறகு பௌர்ணமி, ஒரு மாதத்துல மிக முக்கியமான நாளாக பௌர்ணமி இருக்கு. தெய்வம் சம்பந்தப்பட்ட திருவிழா, பூஜை, கொண்டாட்டம், பண்டிகை போன்ற விஷயங்கள் எல்லா மாதத்திலும் பௌர்ணமியில குறிப்பாக முக்கியமானதாக ஒரு விஷயம் இருக்கும், ஒரு பண்டிகை, ஒரு விரதம் இருக்கும். அதனால அன்றைக்கு செய்யக்கூடாது. மாத பிறப்புன்னு சொல்லும் போது தமிழ் மாத பிறப்பை இது குறிக்கும். தமிழ் மாத பிறப்புல அந்த மாதத்தை வரவேற்கும் விதமாக வீடு வாசல்லாம் துடைத்து கோலமிட்டு மெழுகி மஞ்சள் குங்குமம் விட்டு மாயிலை தோரணம் கட்டி அந்த மாதத்தையே வரவேற்கக்கூடிய அமைப்பு முன்னோட்டத்தில் இருந்தது. சங்கிரமண காலம்னு சொல்லுவாங்க. சூரியன் ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறக்கூடிய காலமா அது இருந்தது. அந்த சமயத்துல தவிர்க்கணும். மதி, புதன், மயிர் நீக்க நல்லதுன்னு சொல்லுவாங்க. முக்கியமான பணிகளுக்காக, திருமணம் போன்ற வைபவங்களுக்கு, இன்டர்வியூ, நேர்முக தேர்வுக்கு, அதை போல குறிப்பிட்ட ஒரு நல்ல விஷயத்திற்காக சிகை அலங்காரம் முடி வெட்டுறாங்கன்னு சொன்னா அவர்கள் திங்கள், புதன் போன்ற கிழமைகள்ல வெட்டலாம். பொதுவாக செவ்வாய்க்கிழமையை முடி வெட்டுறதுக்கு தவிர்ப்பாங்க. அனைவருக்குமே தெரிந்த விஷயம். செவ்வாய்க்கிழமைகள்ல அந்த முடி வெட்டக்கூடிய நிலையங்கள் கூட விடுப்பு இருக்கும், அவர்கள் திறக்க மாட்டாங்க. இதை கடைபிடிக்கணும். அடுத்ததாக ஜோதிட ரீதியாக சொல்லும் போது சாமுத்திரிகா லட்சணம்னு சொல்லுவாங்க. ஒருவருடைய அந்த தலைமுடியை வைத்து அவர்களுடைய லட்சணத்தை சொல்லுவாங்க. அதே போல தலைமுடியை வைத்து ஒருவருடைய உருவத்தை வரையக்கூடிய அமைப்பு கூட இருந்தது. ஒரு நபரை பார்க்காமலேயே அவருடைய தலைமுடியை வைத்து அந்த நபர் இப்படி தோற்றத்தில் தான் இருப்பார்னு சொல்லி போட்டோ எடுத்தது போன்று வரையக்கூடிய அளவிற்கு ஒரு கலை முற்காலத்துல இருந்தது. இப்ப இருக்கான்னு தெரியல, ஒருவேளை இருக்கலாம், அப்படி இருந்தது. இந்த காலகட்டத்தில் புலனாய்வு துறையில காவலர்கள் ஒருவருடைய முடியை, ரேகையை வைத்து இன்னார் குற்றவாளியா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சில பரிசோதனைகள்லாம் செய்து அதை ஒற்றுமைப்படுத்தி பார்க்கறாங்க இல்லையா. அப்படியாக தலைமுடியை வைத்தே ஒரு நபரை, அவருடைய உருவத்தை வரையக்கூடிய அமைப்பு, தலைமுடிய அங்க லட்சணங்கள், மச்சங்களை போன்ற விஷயங்களை வைத்து சாமுத்திரிகா லட்சணம் சொல்லக்கூடிய அமைப்பு இருந்தது. அதன் பிறகு அவருடைய தலைமுடியை வைத்து அதர்வன வேதத்தில் இருக்கக்கூடிய ஒருவருக்கு ஏவல், பில்லி, சூனியம் போன்ற விஷயங்கள் செய்யக்கூடியது இருக்கு இல்லையா, அதற்கு தலைமுடி பயன்படுது. தலைமுடி வைத்து அப்படி செய்யறாங்க. ஒருவருடைய காலடி மண், ஒருவருடைய உடுத்திய உடை, ஒருவருடைய தலைமுடி போன்ற விஷயங்களை வைத்து செய்வாங்க. அதுலேயும் தலைமுடி முக்கிய இடம் பிடிக்கிறது. அதை கொண்டு ஒருவருக்கு ஏவல், பில்லி, சூனியம் செய்யக்கூடிய அமைப்பு இருந்துச்சு. அதன் பிறகு பேய், பிசாசு ஓட்டக்கூடியதுன்னு சொல்லுவாங்க. இந்த அளவுலையும் கூட அது பிரசித்தமாக இருக்கு கிராமங்கள்ல. அதற்காக கேரளாக்கெல்லாம் முக்கியமான இடம் இருக்கு. அங்கெல்லாம் கோவில்கள் இருக்கு. அங்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பு இருக்கு. அந்த பேய் பிசாசை ஓட்டும் போது கூட ஒருவருடைய தலைமுடியை எடுத்து மரத்திலே ஆணி எடுத்து வைத்து அதை ஓட்டி ஆகிவிட்டதுன்னு சொல்லுவாங்க. அந்த அளவிற்கு முக்கியத்துவம் இருந்தது. இதெல்லாம் ஜோதிட ரீதியாக சொல்லலாம். நேரடியாக கிரகங்கள் ரீதியாக பார்க்கும்போது சூரியன் ஒருவருக்கு ஆளுமை அதிகமா இருந்தா, சூரியனுடைய தன்மையில ஒருவர் இருந்தாருன்னு சொன்னா அவருக்கு நெற்றி அகலமா விசாலமா இருக்கும். முன்மண்டை தெரியக்கூடிய அளவிற்கு அவருக்கு அந்த சிகை அமைப்பு இருக்கும். முன்பு சற்று வழக்கையா இருக்கும், முன்மண்டை தெரியும்னு சொல்லலாம். சந்திரனை ஆதிக்கம் கொண்டவருக்கு, சந்திரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு நல்ல அழகான முடி அமைப்பு, சிகை அவர்களுக்கு இருக்கும். தாயை போன்று அவர்களுக்கு முடி இருக்கும், பெண்களை போன்று முடி இருக்கும். அந்த அளவிற்கு அடர்த்தியாக அழகாக இருக்கும். அங்காரங்களுடைய அமைப்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த முடின்னு சொல்லக்கூடியது வெட்டு காயங்கள் ஏற்பட்டு சில கட்டிகள் ஏற்பட்டு அதனால குறிப்பிட்ட தலையில சில இடங்கள்ல முடி இல்லாம இருக்கும். ரெண்டாவது, அவர்கள் முடி ரொம்ப ஷார்ட்டாக வெட்டியிருப்பாங்க. உதாரணத்துக்கு சொல்லணும்னா காவல்துறையில பணிபுரியக்கூடியவங்க அங்காரங்காலத்தில் இருப்பாங்க. இன்னும் நிறைய துறைகள் இருக்கு. அவர்கள் முடியை ஷார்ட்டா வெட்டிருப்பாங்க இல்லையா, அப்படி அங்காரனுடைய ஆதிக்கம். பிறகு புதனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு முடி எப்படி இருக்கும்னு பார்த்தா அவர்களுக்கு மற்றவர்களை கவரக்கூடிய அளவுக்கு முடி இருக்கும். எப்படி இந்த அளவுக்கு முடிய பராமரிக்கிறீங்க, இவ்வளவு அழகா இருக்கு, இவ்வளவு மென்மையா நைஸா இருக்கு அப்படின்னு மற்றவர்கள் தொட்டு பார்க்கக்கூடிய அளவிற்கு இருக்கும். குருவுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு நாகரீகமாக ஒரு கௌரவமான தோற்றம், பார்க்கும் போதே ஒரு நல்ல அபிப்பிராயம் வரக்கூடிய அளவிற்கு அந்த சிகை அலங்காரம் செய்திருப்பாங்க அவர்கள்.
சுக்கிரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு சுருள் முடி இருக்கும். இந்த முடி வந்து சுருட்டியாக, அம்சமாக, அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. சனீஸ்வரனுடைய ஆதிக்கம் கொண்டவர்களுக்கு தலைமுடி எப்படி இருக்கும்னு சொன்னா, இவர்கள் வந்து அடிக்கடி மொட்டை போடக்கூடிய பழக்கம் இவர்களிடத்துல இருக்கும். நல்ல கருமையாக முடி வளரக்கூடிய அமைப்பு இவர்களிடத்துல இருக்கும். அடுத்து ராகுவுடைய ஆதிக்கம் இருப்பவர்களுக்கு அந்நிய மோகம் இருக்கும் அவர்களுக்கு. அதாவது புதுசா ஒரு முறை வருது, அந்த ஹேர் ஸ்டைல்னு சொல்றாங்களே, இப்ப ட்ரெண்ட் என்ன, லேட்டஸ்டா என்ன இருக்கு அப்படின்றத பார்த்து தங்களுடைய அந்த சிகை அலங்காரத்தை அடிக்கடி மாற்றிக்கொண்டே இருப்பாங்க. அது ராகுவுடைய ஆதிக்கம். கேதுவுடைய ஆதிக்கம் கொண்டவர்கள் முடி வந்து ஒன்று மொட்டை எடுத்திருப்பாங்க, அல்லது அதிகமா நீண்ட கூந்தலை வந்து வளர்த்திருப்பாங்க. அந்த முடி பராமரிப்பு மேல பற்று இல்லாம இருப்பாங்க. ஆரோக்கியமான முடி இருக்கலாம், இப்படி வாழிக்கணும், இந்த அளவுக்கு வந்து ஸ்டைல் செய்யணும் அப்படின்ற ஒரு அமைப்பு அவரிடத்துல இருக்காது. இந்த நவகிரகங்களுடைய அமைப்பு அந்த கிரகங்களுடைய ஆதிக்கத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு கிரகம் பலமாக இருக்கும்போது ஒரு அம்சமும், பலம் இல்லாம பலவீனமாக கெட்டு இருக்கும்போது ஒரு அம்சமும் இருக்கும். காரகத்துவங்கள் அப்படியாக இந்த முடிக்கும் கூட இன்னும் வந்து தெளிவாக இன்னும் ஆராய்ந்து கூட சொல்லலாம். இன்னும் ஆராய்ந்து பார்த்துக்கலாம். ஒவ்வொருவருக்கும் வேறுபடும், அதை வைத்து கூட சொல்லலாம். அப்படியாக ஜோதிட ரீதியாக இந்த அளவிற்கு வந்து அந்த முடிக்கு வந்து முக்கியத்துவமான அமைப்புகள் இருக்கு. பிறகு முடி உதிரக்கூடாது, முடி வந்து சீக்கிரமாக நரை வரக்கூடாது, நல்ல நீளமாக அடர்த்தியாக கருமையாக முடி வளரணும்னு சொன்னா நம்முடைய முன்னோர்கள் கடைபிடித்த வழி, ஜோதிட ரீதியான வழின்னு சொன்னா முடியை வந்து பூமியை பார்த்து விடக்கூடாது. லூஸ் ஏர்னு சொல்றோம் இல்லையா, அந்த அப்படி விடும்போது அந்த முடியானது பூமியை பார்த்து இருக்கு இல்லையா, அதனால அந்த முடி வந்து தன்னுடைய சக்தியை இழந்துடும். முன்னோர்கள் வந்து அந்த முடியை வாரும் போது பார்க்கலாம், பெண்களுக்கு வாரி விடும்போது பின்னல் போடும்போது அந்த முடியை கடைசியாக சற்று தூக்கி மடித்து அது பிறகு ரிப்பன் போடுறதோ அல்லது வந்து அந்த அலங்காரம் பண்றதோ ஒரு அமைப்பு இருக்கும். நேரடியாக அந்த முடி கீழே தொங்காது. பிறகு அந்த முடியை வாரி அதை வந்து மடித்து கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். இப்ப பள்ளி பெண்கள்லாம், பள்ளிக்கு போகக்கூடிய சிறுமிகள்லாம் வந்து முடியை பின்னல் போட்டு அதை தூக்கி இரண்டு பக்கமும் கட்டி போறாங்க இல்லையா, அப்படி செய்யறவங்களுக்கு அந்த முடி சக்தியானதாக இருக்கும். பூமியை பார்த்து முடி வந்து கீழே தொங்கும் போது அந்த முடி சக்தியை இழந்துவிடும், சீக்கிரமாக உடைந்துவிடும், சிக்கல் ஏற்பட்டுவிடும், அதற்கு நரை வரும், அவர்களுக்கு முடி அதிகமாக கொட்டும். அதனால அதுக்கு தான் குறிப்பாக இந்த லூஸ் ஹேர் அமங்கலமா இருக்கு அப்படின்றதுலாம் வேற. இந்த பூமியை பார்த்து அந்த முடியை தொங்க விடும் போது அதனுடைய சக்தி குறையுது. அதனால அந்த யாராக இருந்தாலும் தங்களுடைய முடி, இது வந்து பெண்களுக்கு பொருந்தும். ஆண்கள் வந்து சிறிய அளவு முடி வைத்திருக்கும் போது அவர்களுக்கு இந்த அமைப்பு வராது. பெண்கள் வந்து அதிகமான முடி வளர்க்கும் போது, முடி இருக்கும்போது, நீளமான முடி இருக்கும்போது, அல்லது ஒவ்வொருவருக்கும் குறைந்த முடி அளவு இருந்தாலும் கூட வாரி அதை பின்னாடி அப்படியே விடும்போது அது பூமியை பார்த்து இருக்கு. அப்படி இருக்கிறதுனால அந்த முடி சக்தியையும் பொலிவையும் இழந்துரும். இந்த விஷயத்தை கவனத்துல கொள்ளலாம். இதை கவனத்துல கொண்டு முடியை சற்று மேலே தூக்கி, அது வந்து பின்னல் பின்னும் போதோ அல்லது கொண்டை போடும்போது எப்படி இருந்தாலும் கூட அந்த முடியை மேலே தூக்கி இருக்கிற மாதிரி சிகை அலங்காரம் செய்யும் போது நல்ல ஒரு ஆரோக்கியமான முடி கிடைக்கும். அதற்காக அனாவசிய செலவுகள் செய்ய தேவையில்லை. அந்த செலவுகள் செய்து ரசாயன பொருட்களை வந்து வாங்கி அதனால பொருள் செலவு செய்து அதற்கு நேரம் அதிகமாக செலவு செய்து அந்த ரசாயன பொருட்களை தலையில பயன்படுத்துறதுனால உடல்ல பலவிதமான கேடுகள், நோய்கள் வரக்கூடிய அனைத்து விஷயங்களையும் இதன் மூலமாக தவிர்க்க முடியும். நன்றி, வணக்கம்.